Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இதுவரைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ கேங்ஸ்டர் வாழ்ந்தாங்க, எத்தனையோ கேங்ஸ்டர் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் அவ்வளவு கேங்ஸ்டர் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல மூணு கேங்ஸ்டர் மட்டும் தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் நோட்டோரியஸ் கேங்ஸ்டர் சொல்லிட்டு இந்த உலகமே சொல்லுது. அவங்க தான் அல் கேஃபோன், பாப்லோ எஸ்கோபர், எல் சாப்போ. சோ இவங்கள பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது முக்கியமான விஷயங்க, இந்த மூணு கேங்ஸ்டர்ல யார் மிகவும் நோட்டோரியஸான கேங்ஸ்டர் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்ட்ல தான் சொல்லுவோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நாங்க எக்ஸ்க்ளூசிவ் SMS டெக்னு ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல புதுசா லான்ச்சர் மொபைல் அன்பாக்சிங்ல இருந்து ரிவ்யூ வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம வரிசைப்படுத்துற கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த ஏற்படி தான் வரிசைப்படுத்துறோம். அதுல பெஸ்ட் யார் வரிசைப்படுத்தல அதை கடைசியில தான் சொல்லுவோம். சோ அதன்படி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேங்ஸ்டர் அல் கஃபோன். இவரோட முழு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்போன்ஸ் கேப்ரியல் அல் கஃபோன். இவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு, அதான் ஸ்கேர்ஃபேஸ். இவர் ஆக்டிவா இருந்த காலகட்டத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1920 இருந்து 1930 இயர்லி காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தான் செம்ம ஆக்டிவா இருந்திருக்காப்ல. அந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணாப்ல தெரியுமா? அமெரிக்கா அந்த காலகட்டத்தில் ஆல்கஹால் ப்ராஹிபிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமல்படுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது மது தடை அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்கா ஃபுல்லாவே அமல்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு மது தடையை உடைச்செறிஞ்சு ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு மதுவை கடத்திருந்திருக்காப்ல. இந்த மாதிரி கவர்மெண்ட்டே எதிர்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கு இவர் மதுவை கடத்தின இந்த ஒரு சம்பவம் தான் இவரை ஒட்டுமொத்த அமெரிக்கா மட்டும் உலகம் ஃபுல்லாவே ஃபேமஸான ஒரு மேனா மாத்துது. அதுக்காக வெறும் மதுவை மட்டும் விற்கிறதுனால ஒரு இவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா மாறிட்டாப்ல அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதை தவிர்த்து கேம்பிளிங்ல பணம் சம்பாதிக்கிறது, விலை மாதுக்களை விற்கிறது, மிரட்டி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் இவர் மிகப்பெரிய கேங்ஸ்டரா மாறி இருக்காப்ல. அதுக்காக இதை மட்டும் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் பயமுறுத்த முடியுமா? நான் கண்டிப்பா முடியாதுல. சோ அதனாலேயே தன்னை யாராச்சும் எதிர்த்து பேசுறாங்க இல்லாட்டினா தனக்கு எதிராக எவனாச்சும் போர்க்கொடி தூக்குறான் அப்படின்னா அவனை யோசிக்காம ஒரு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாப்லையா. அதாவது ஈவு இறக்கமே இல்லாத ஒரு அரக்கனா அவர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காப்ல. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் 1929 காலகட்டத்தில் நிகழ்ந்த செயின்ட் வாலண்டைன்ஸ் டே மசாக்கர் அப்படின்ற இந்த ஒரு இன்சிடென்ட். எஸ், இந்த ஒரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா 7 பேர் ஈவு இறக்கமே இல்லாம மிஷின் கன்னை வச்சு டப்புன்னு சுட்டு கொன்றானுங்க. இந்த ஒரு சம்பவம் தான் அவனோட உண்மையான ஈவில் பேச இந்த உலகத்துக்கு காமிச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, மேல இருக்கிற பயத்தையும் அதிகப்படுத்துச்சு. என்ன கூட சொல்றீங்க, இவ்வளவு ஈவிலாவே இருந்திருக்கேன், அவனை பார்த்துட்டு கவர்மெண்ட் சும்மா இருந்துச்சு, போலீஸும் சும்மாடா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எஸ், அவங்க எல்லாம் சும்மா தான் இருந்தாங்க. ஏன்னா 1920 இருந்து அந்த 1930 இயர்லி காலகட்டம் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழ தான் இந்த அல் கஃபோனே வச்சிருந்திருக்காப்ல. ஏன்னா இவர் பண்ற இந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்னால எக்கச்சக்கமான பணம் வந்து குமிஞ்சிட்டே இருந்திருக்கு. அதனாலே அந்த பணத்தை வச்சு போலீஸையும் விலை கொடுத்து வாங்கிடுறாப்ல. அதே நேரத்தில் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் இவருக்கு தொந்தரவு இல்லாட்டினா குடச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா யோசிக்காம பணத்தை வாரி எரிச்சு அவங்களையும் விலை கொடுத்து வாங்கிடுவாப்லையா. இப்படி ஒட்டுமொத்த அமெரிக்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸுமே விலைக்கு வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காப்லன்னா எவ்வளவு தானே சம்பாதிச்சாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் ஆக்டிவா இருந்த காலகட்டம் அதாவது 1920 இருந்து 1930 இயர்லி காலகட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் $100 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் சம்பாதிச்சிருக்காப்ல. அதை இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 845 கோடி 1920 காலகட்டத்திலேயே சம்பாதிச்சிருந்திருக்காப்ல. அவ்வளவு சம்பாதிச்சா ஒட்டுமொத்த நாட்டையும் விலைக்கு வாங்காம இருப்பாப்ல, வாங்க தானே செய்வாப்ல. அதுக்காக எக்கச்சக்கமா சம்பாதிச்சுட்டு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கைக்குள்ள போட்டுட்டா மட்டும் இவரோட பிசினஸ் அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வேற லெவல்ல பண்ணிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாதுல. இவருக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தா தானே இவரால வேற லெவல்ல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும். சோ அதுக்காகவே இவரே ராபின் ஹுட்டா காமிக்கிறதுக்காக மக்களுக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல காரியங்களையும் பண்ணிருக்காப்ல. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவோட கிரேட் டிப்ரெஷன் ஏரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்களா, அதாவது அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட்டே வீழ்ச்சியை சந்திச்சு ஒட்டுமொத்த அமெரிக்காவே டிப்ரெஷனை சந்திச்சிட்டு இருந்த காலகட்டம் இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால அந்த மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பெருசா காசு புழக்கமும் இல்ல, அவங்க பொருளாதார ரீதியா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அதனால சாப்பிடுறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தலைவர் என்ன பண்ணாப்ல தெரியுமா, முக்குக்கு சூப்பு கடையை ஓபன் பண்ணி மக்களுக்கு ஃப்ரீயாவே சூப்பை கொடுத்துருந்துருக்காப்ல. அதுக்காக வெறும் சூப்பை மட்டும் ஒரு கொடுக்கல, அதை தவிர்த்து மக்களுக்கு தேவையான சாப்பாடும் கொடுத்திருக்காப்ல, பாலும் கூட கொடுத்திருந்திருக்காப்ல. சோ அதனாலேயே மக்கள் இவரை பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரியும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி மக்களுக்கு ராபின் ஹுட் மாதிரி ஃப்ரீயா எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணதுனாலே மக்களோட சப்போர்ட் இவருக்கு வேற லெவல்ல கிடைக்குது. ஆனா என்னதான் ஒரு மக்கள் சப்போர்ட்டை பெற்றிருந்தாலும் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான குடச்சல் அவர் கொடுத்துட்டு இருக்காப்ல இல்லையா. ஏன்னா எக்கச்சக்கமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பண்றாப்ல, அதே நேரத்தில் நாட்டோட முன்னேற்றத்தை கம்ப்ளீட்டா டவுன் பண்ணிட்டு இருக்காப்ல இல்லையா. சோ அவர் எப்படியாச்சும் பிடிச்சி உள்ளத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் இவருக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு எந்த ஒரு மக்களும் வர்றதுக்கு தயங்க தான் செய்யறாங்க. அதுக்கு காரணம் ஒரு பக்கம் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி சில இலவசங்களை கொடுத்தாலும் மக்கள் மத்தியில் இவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு பயம் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக யாருமே சாட்சி சொல்ல முன் வரவே மாட்டேன்றாங்க. இதுக்கு மேலே மக்களை நம்பினா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பயங்கரமா யோசிச்சு வேற ஒரு விஷயத்தை கையில எடுக்கிறாங்க. அதுதான் டாக்ஸ் எவேஷன். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதை கையில எடுக்கிறாங்க. அதாவது இவர் ஒவ்வொரு வருஷம் அசால்ட்டா 845 கோடி சம்பாதிக்கிறாப்ல இல்லையா. அவ்வளவு சம்பாதிச்சா அதை லீகலா சம்பாதிச்சிருக்கணும். அப்படி லீகலா சம்பாதிச்சிருந்தா வரியாச்சும் கட்டிருக்கணும் இல்லையா. ஆனா சம்பாதிக்கிறது இல்லீகல், வரியும் கட்டுறது இல்ல இல்லையா. சோ அதனாலேயே அதை கேஸா மாத்தி
இவர் அசால்ட்டா கைது பண்ணி போய் 11 வருஷம் சிறையில் அடைச்சிடுறாங்க. அப்படி இவர் அரெஸ்ட் பண்ண காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1931. ஒன்ஸ் இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஜெயில போய் போடுறாங்க அப்படின்னா யாராலையுமே ஈஸியா தப்பிச்சு வரவே முடியாதுன்னு சொல்லப்படுற அல்காட்ராஸ் ஜெயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜெயில போய் போடுறாங்க. ஒன்ஸ் அந்த அல்காட்ராஸ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த ஜெயிலே தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறாரு. அப்படி வாழ்க்கையை கழிக்கிற அந்த நாட்கள்லயே அவரோட உடல்நலமும் கொஞ்சமா குன்ற ஆரம்பிக்குது. இப்படி உடல்நலம் குன்றினவர் நாட்கள் போக போக ரொம்ப மோசமான நிலைக்கு மாறுறாரு. சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம 1939 காலகட்டத்துல இவரை ரிலீஸும் பண்றாங்க. ஆனா அப்படி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டா அதுக்கப்புறமா உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செஞ்சுச்சு. சோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருஷம் அடுத்து வாழ்ந்திருக்காப்ல. அதுக்கடுத்து 1947 வருஷம் கடைசியில மண்டையும் போட்டுறாப்ல. சோ இப்படிதான் அவரோட வாழ்க்கை சைக்கிளும் முடியுது. ஆனா என்னதான் அவரோட வாழ்க்கையோட செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பெருசா நல்லா அமையல அப்படின்னாலும் இவர் ஆக்டிவா இருந்த காலகட்டத்துல வேற லெவல் கேங்ஸ்டர் அமெரிக்கால வாழ்ந்திருக்காப்ல. இவரோட எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்னாலே சிக்காகோ கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இவர் தான் அந்த காலகட்டத்துல பப்ளிக் எனிமியோட நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸே பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யூஎஸ் ஹிஸ்டரியிலே மோஸ்ட் ஃபேமஸான கேங்ஸ்டர் அப்படின்னா அது அல் கஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு சொல்றாங்க. அண்ட் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவரோட ஆர்கனைசேஷன் நேம் நம்ம சொல்லாம விட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் நேமோட பேரு சிக்காகோ அவுட்ஃபிட். அடுத்து நம்ம பார்க்க போற கேங்ஸ்டர் பாப்லோ எஸ்கோபார். இந்த பாப்லோ எஸ்கோபாரை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சுருக்கமா சொல்றோம். இவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பாப்லோ எமிலியோ எஸ்கோபார் கவிரியாம். என்னதான் இது இவருடைய ஃபுல் நேமா இருந்தாலும் இவரை எல் பேட்ரோன் அப்படின்னு தான் கூப்பிடவே செய்வாங்க. அது என்னடா எல் பேட்ரோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலம்பியா மொழிப்படி த பாஸ் அப்படின்னு அர்த்தம். இவர் 1970 காலகட்டத்தில் ஒரு ஆர்கனைசேஷனை நிறுவுறாரு. அந்த ஆர்கனைசேஷனோட பேர் தான் மெடலின் கார்டல். இந்த மெடலின் கார்டல் தான் பின் நாட்கள், அதாவது 1980 and 1990 காலகட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட போதைப் பொருள் சந்தையாவே மாறுது. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொன்னா இவர் பீக்ல இருந்து 1980 காலகட்டம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த டைம்ல ஒவ்வொரு மாசமுமே கிட்டத்தட்ட 70,000 இருந்து 80,000 கிலோ போதைப் பொருளை இந்த உலகம் ஃபுல்லா கடத்திருக்காப்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வருஷம் கிடையாது, ஒவ்வொரு மாசமும் 70,000 இருந்து 80,000 கிலோ போதைப் பொருளை கடத்திருக்காப்ல. இப்படி கடத்தப்பட்ட இந்த போதைப் பொருளை கிட்டத்தட்ட 80% போதைப் பொருளை எங்க கடத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் கடத்தவே செஞ்சிருக்காப்ல. சோ ஒரு மனுஷன் ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு போதைப் பொருளை கடத்திருந்தா அதுல இருந்து எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாப்ல, கண்டிப்பா வேற லெவல்ல சம்பாதிச்சு வாழ்ந்திருப்பாப்ல. எஸ், இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இவரோட நெட்வொர்த் மட்டும் கிட்டத்தட்ட 30 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா இவருடைய சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 2,53,000 கோடி இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா தலைவர் கிரிமினலாவே இருந்தாலும் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை ஒவ்வொரு வருஷமும் பணக்கார பட்டியல் வெளியிடுவாங்க பாத்தீங்களா, அதுல டாப்ல இருந்திருக்காப்ல. சோ இப்படி சம்பாதிச்ச காசுல பெரும் பங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக எக்கச்சக்கமா பிரைப் கொடுத்திருக்காப்ல. அதாவது போலீஸ் ஆபீசர்ஸ், பப்ளிக் ஆபீசர்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் சைட் மாதிரி லஞ்சத்தை கொடுத்து தள்ளிருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவும் எக்கச்சக்கமா மக்களுக்கு வாரி இறைச்சிருக்காப்ல. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரது, ஸ்கூலுக்கு ஃபண்ட் பண்றது, சர்ச்சுக்கு ஃபண்ட் பண்றது, சாக்கர் டீமுக்கு ஸ்பான்சர் பண்றதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா மக்களுக்கு காசை வாரி இறைச்சிருக்காப்ல. சோ அதனாலே பாத்தீங்கன்னா போலீஸ்டையும் சரி, பப்ளிக் ஆபீசர்டையும் சரி, பொது மக்கள்கிட்டையும் சரி இவருக்கு நல்ல பேர் இருக்கதான் செஞ்சிருக்கு. ஆனா என்னதான் நல்ல பேர் இருந்தாலும் அதுக்கடுத்து இவர் பண்ண பல சம்பவங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே இவருடைய பேரை உல்டாவா மாத்துது. அதாவது இவரை எதுக்குற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சைட்டு மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்காப்ல. அப்படி போட்டு தள்ளினது நார்மல் மக்கள் மட்டும் கிடையாது, பவர்ல எவ்வளவு ஹை பவர்ல இருந்தாலும் யோசிக்காம போட்டு தள்ளிருக்காப்ல. அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா கொலம்பியாவோட ஜட்ஜா இருந்தாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் சரி, ஈவன் ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் யோசிக்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்காப்ல. குறிப்பிட்டு சொல்லணும்னா 1989 காலகட்டத்தில் அடுத்த கொலம்பியாவோட பிரசிடண்டா இவர் தான் வருவார்னு ஒருத்தரை கணிச்சு வச்சிருந்திருக்காங்க. சோ அவர் இவருக்கு எதிராக இருந்தனாலே அவர் போன பிளேன்ல பாம்பை வச்சு அவரையும் போட்டு தள்ளிருக்காப்ல. ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இவருடைய வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போடவும் செஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்டோர் காயம் அடைகிறாங்க. இதனாலே கொலம்பியன் கவர்மெண்ட் செம்ம கோவத்துக்கு உள்ளாகி இவரை பிடிக்கிறதுக்கு ஆர்டரும் போடுறாங்க. அப்படி ஆர்டர் போட்டனே எஸ்கோபார் கொலம்பியன் கவர்மெண்ட்ட பேசி ஒரு டீலையும் போட்டுறாப்ல. அதுதான் நான் ஜெயிலுக்கு வர ரெடி, ஆனா அப்படி நான் வர்ற ஜெயில் நான் உருவாக்குனதா இருக்கணும், அப்படி நான் மட்டும் தான் நான் ஜெயிலுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீலையும் போட்டு நெகோஷியேட்டும் பண்ணி முடிச்சிடாப்ல. சரி, அவன் கட்டின ஜெயிலா இருந்தா என்ன, அவன் எப்படியோ ஜெயிலுக்குள்ள தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியன் கவர்மெண்ட் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் அந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்காப்ல. அப்படி ஜெயிலுக்குள்ள இருக்கப்பயாவது திருந்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியன் கவர்மெண்ட்டும் பார்த்திருக்காங்க. ஆனா தலைவர் ஜெயிலுக்குள்ள இருந்தும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இல்லீகல் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு தான் இருந்திருக்காப்ல. எக்கச்சக்கமான பப்ளிக் ஆபீசர்ஸை போட்டு தள்ளிட்டு இருந்திருக்காப்ல. இதனாலேயே பாத்தீங்கன்னா கொலம்பியன் கவர்மெண்ட் செம்ம கடுப்பாயி இவரை பிடிச்சி அமெரிக்காவுக்கு நாடு கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ற அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பாப்லோ எஸ்கோபருக்கு தெரிய வந்துருது. சோ அதனாலே அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடுறாப்ல. அப்படி தப்பி ஓடுன இவரை பிடிக்கிறதுக்காக தான் ஒரு மிகப்பெரிய படையே அமெரிக்கன் கவர்மெண்ட் கொலம்பியன் கவர்மெண்ட் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு நாள் வரைக்கும் இந்த உலகத்திலேயே பிக்கஸ்ட் மேன் ஹண்டாவும் இருந்திருக்கு. எஸ், இப்படி உருவாக்குன இந்த படை பார்த்தீங்கன்னா
ஃபைனலா இவரை கண்டுபிடிச்சு டிசம்பர் 2 1993 வருஷம் போட்டு தள்ளவும் செஞ்சிடறாங்க. அதாவது இவருடைய 44வது வயசுல இவரை போட்டு தள்ளவும் செஞ்சிடறாங்க. ஒன்ஸ் இவரை போட்டு தள்ளனே அது வரைக்கும் இந்த உலகம் ஃபுல்லா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த மெட்டலின் காட்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியவும் ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இந்த உலகம் ஃபுல்லாத்தையும் தன்னுடைய பயத்தாலையும் தன்னுடைய போதை பொருளாலையும் கட்டி ஆண்டுட்டு இருந்த இவரை பத்தி பேசாத ஹாலிவுட் மூவிஸும் கிடையாது, நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸும் கிடையாது, ஏன் பயோகிராபிஸும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போற கேங்ஸ்டர் ஜாக்குவின் எல் சாப்போ கஸ்மன். இவரோட முழு பேர் சொல்லணும் அப்படின்னா ஜாக்குவின் அர்ச்சிபால்டோ கஸ்மன் லோரா. ஆனா எனக்கு இவரோட முழு பேரா பெருசா இருந்தாலும் இதை எல்லாரும் சொல்ல முடியாது இல்லையா? சோ அதனாலே இவருக்கு ஒரு நிக் நேமும் வச்சிருக்காங்க, அதுதான் எல் சாப்போ. இந்த எல் சாப்போ அப்படின்றது வேற கிடையாது, இதுக்கான மீனிங்கே குட்ட பையன் அப்படின்றது அதோட மீனிங்கேவும். இந்த நேம் அவருக்கு வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு ஹைட்லாம் கிடையாது, குட்டியா தான் இருப்பாரு, அதனாலே அவருக்கு எல் சாப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சுட்டாங்க. ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி ஆளு குட்டியா இருந்தாலும் இவர் செய்யற வேலைகள்லாம் பாத்தீங்க, சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். 1980 காலகட்டத்தில் இவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றாரு, அதோட பேர் தான் சினலாவோ கார்டல். இப்படி ஒரு உருவாக்குன இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் பாத்தீங்கன்னா பின்னாட்கள் இந்த உலகத்தோடைய பவர்ஃபுல்லான ஒரு போதைப் பொருள் ஆர்கனைசேஷனாவே உருப்பெறுது. அப்படி என்னடா செய்கை செஞ்சுட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவரோட முக்கியமான வேலையை போதைப் பொருளை கடத்துறது மட்டும்தான். அப்படி கடத்துறத நார்மலா எல்லா கேங்ஸ்டரும் கடத்துற மாதிரி கடத்திருந்தாரு அப்படின்னா இவர் வெளியில அந்த அளவுக்கு பெருசா தெரிஞ்சிருக்க மாட்டாப்ல. ஆனா அப்படி இவர் கடத்துறதுல கையாண்ட விதங்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரு உலக லெவல்ல ஃபேமஸ் ஆக வைக்குது. ஏன்னா இவர் நார்மலாலாம் போதைப் பொருளை கடத்தவே மாட்டாரு, கொஞ்சம் வித்தியாசமா அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா கொண்டு போய் போதைப் பொருளை கடத்துவாப்ல. இல்லைன்னா சப்மரைன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நீர்மூழ்கி கப்பல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வழியாவும் போதைப் பொருளை கடத்துவாப்லையா. அப்படி கடத்துறது ஒரு நாடு ரெண்டு நாடுலாம் கிடையாது, பார்டர் கிராஸ் பண்ணி கண்டம் விட்டு கண்டம் கூட பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போதைப் பொருளை இவர் ஆக்டிவா இருந்த காலகட்டத்தில் அசால்ட்டா கடத்திருக்காப்ல. அது எங்கெங்கெல்லாம் கடத்திருக்காப்ல தெரியுமா? தென் அமெரிக்கா, மெக்சிகோல இருந்து அமெரிக்கா, யூரோப், ஆசியான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே அசால்ட்டா தலைவர் கடத்திருக்காப்ல. இப்படி பார்டர் கிராஸ் பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு போதைப் பொருளை கடத்தினதுனாலே 2000 காலகட்டத்தில் இவரோட கூட்டாளிகள் இவர் எப்படி அழைத்தாங்கன்னு தெரியுமா? போதைப் பொருளின் கடவுள் அப்படின்னு அழைச்சாங்களாம். சோ இந்த மாதிரி பார்டர் விட்டு பார்டர் எக்கச்சக்கமான போதைப் பொருளை கடத்தினதுனாலே இவர் ஆக்டிவா இருந்த காலகட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காப்ல தெரியுமா? கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்காப்ல. அதை இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 25,000 கோடி ரூபாயை ஒவ்வொரு வருஷமும் சம்பாதிச்சிருக்காப்ல. சோ இப்படி சம்பாதிச்சனாலே 2009வது வருஷம் ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் இவர் எத்தனாவது இடத்தை பிடிச்சிருந்தாரு தெரியுமா? 701வது இடத்தை அசால்ட்டா பிடிச்சிருந்திருக்காப்ல. என்னங்கடா சொல்றீங்க, இவ்வளவு சம்பாதிச்சுட்டு 701வது இடத்துல தான் இருந்தாப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர்ப்ஸ் வெளியிடுறப்ப அதுல வந்து இல்லீகல் மணி தான் கால்குலேட் பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ அதனாலே அவர்ட்ட இருக்கிற லீகல் மணியை மட்டும் கால்குலேட் பண்ணி பாக்குறப்பயே 701வது இடத்துல இருந்திருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, இன்னொரு பத்திரிகையில் வெளியிட்ட ஆர்டிகல்ல பார்த்தீங்கன்னா இவரை எப்படி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னு இவரை மென்ஷன் பண்ணி வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக வெறும் போதைப் பொருளை மட்டும் கடத்திட்டு அவர் கேங்ஸ்டர் ஆயிட முடியாது இல்லையா? சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கேங்ஸ்டரா இருக்கணும் அப்படின்னா ஆள்களையும் போட்டு தள்ளணும் இல்லையா? சோ அதனாலேயே இவர் ஆக்டிவா இருந்த காலகட்டத்தில் இவருக்கு எதிரி அப்படின்னு எவனாச்சும் தோன்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே யோசிக்காம அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாப்லையே. அது சாதாரண பப்ளிக்கா இருந்தாலும் சரி, ஹையர் அபிஷியலா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ல இருக்கிறவரா இருந்தாலும் சரி, அவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டாப்ல, அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாப்லையா. அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க மாதிரிலாம் கிடையாது, ஒரு சைக்கு மாதிரி யாரா இருந்தாலும் அசால்ட்டா போட்டு தள்ளுறதுனாலேயே இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு போட்டு தள்ளினவங்களோட கவுண்ட் எடுத்து பாக்குறப்போ அசால்ட்டா அது 30,000 பேருக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே இவர் அந்த காலகட்டத்தில் பார்த்தாலே மெக்சிகோ தென் அமெரிக்கால இருக்கிற எல்லாருமே கொலநடுங்கி போய் நிக்கதான் செய்வாங்களாம். ஆனா இடத்துல தான் வயலன்ஸ் வச்சு இவ்வளவு பெரிய பயத்தை மக்கள் மத்தியில் அவர் கிரியேட் பண்ணியிருந்தாலும் இவரும் பார்த்தீங்கன்னா ராபின் ஹுட் மாதிரி சில செயல்களையும் செய்யதான் செஞ்சிருக்காப்ல. அதையும் யாருக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னா இவரோட சொந்த ஊரான சினலோவா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சினலோவால கவர்மெண்டே செய்யாத சில வசதிகளையும் இவர் செம்மையா செஞ்சு கொடுத்திருக்காப்ல. அதனாலேயே அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாருமே இவர் கடவுளா தான் பார்த்திருந்திருக்காங்க. ஆனா என்னதான் ஒரு தன்னோட சொந்த ஊரான சினலோவால இருக்கிற மக்களுக்கு லோக்கல் ஹீரோவா இருந்தாலும் மற்ற மக்களுக்கு ஒரு ஹீரோவா இருந்தாப்ல கேட்டா அதான கிடையாது. எக்கச்சக்கமான கொடுத்தலையும் கொடுக்குறாப்ல, எக்கச்சக்கமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடுறாப்ல இல்லையா? சோ அதனாலேயே இவர் எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லிட்டு மெக்சிகன் கவர்மெண்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா 1993 பாத்தீங்கன்னா இவன் ஓவர் அட்டூழியம் சொல்லிட்டு அசால்ட்டா பிடிச்சு போய் ஜெயில போட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி ஜெயில போட்டதுக்கு அப்புறமாச்சும் இந்த குட்டை பையன் சும்மா இருந்தாப்ல அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரியே பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற தன்னோட நெட்வொர்க்கை செம்மையா மேனேஜ் பண்ணி வேற லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி பிசினஸ் பண்றதோட நிப்பாட்டி இருந்தா கூட பரவாயில்லையே, ஜெயிலுக்குள்ளேயே இருந்து நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பெருசா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2001வது வருஷம் தன்னை அடிச்சு வச்சிருந்த ஜெயில இருந்து அசால்ட்டா தப்பிச்சு வெளியவும் ஓடிறாப்ல. அப்படி வெளியே ஓடினதுக்கு அப்புறம் தன்னோட ஆர்கனைசேஷனை செம்ம ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வேற லெவல்ல போதைப் பொருளை கடத்த ஆரம்பிச்சிருந்திருக்காப்ல. சோ அதனாலேயே இவனை சும்மாலாம் விடக்கூடாது, மறுபடியும் இவனை பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகன் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய படையமைச்சு மறுபடியும் எல் சாப்போவை 2014வது வருஷம் பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கிறப்ப யூஎஸ் கவர்மெண்ட் மெக்சிகன் கவர்மெண்ட் பார்த்து இவன் தான் ஓவரா தொல்லை கொடுக்குறேன் குறைச்சு கொடுக்குறான்ல, பேசாம அவனை எங்களுக்கு நாடு கடத்திடுறீங்களா, எங்கிட்ட நாடு கடத்தினீங்க அப்படின்னா அவனை நாங்க சேஃபா அடைச்சு வச்சிருவோம், அதுக்கப்புறம் அவனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டோன்னே எல் சாப்போ குட்டப்பையனும் செம்மையா அள்ளு விட்டுருது. ஆத்தாடி அமெரிக்காவுக்குலாம் போனா நம்மளை கொண்டு எடுத்துருவாங்க, அதுக்கு பேசாம நம்ம மெக்சிகோலயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகன் கவர்மெண்ட் கெஞ்சி கூத்தாடி இங்க பாருங்க, இனிமேல் நான் எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நான்
கேட்கிறேன், நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன், ஜெயில விட்டு தப்பிச்சே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கறாப்ல. இப்படி ஒரு கெஞ்சி கூத்தாடி வாக்குறுதி கொடுத்த உடனே மெக்சிகன் கவர்மெண்ட் சரி பரவாயில்ல பையன் திருந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம குட்ட பையன் எல் சாப்போ தூக்கி ஜெயில போடுறாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் நம்ம எல் சாப்போ சும்மா இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? ஆனா அதுக்கு மாறா நம்ம குட்ட பையன் எல் சாப்போ என்ன பண்ணிருக்காப்ல தெரியுமா? இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரிசன் எஸ்கேப்பர் ரெடி பண்ணி, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல டனலை தோண்டி அது வழியா தப்பிச்சு வெளியே ஓடி இருக்காப்ல. இந்த ஒரு பிரிசன் எஸ்கேப் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிரிசன் எஸ்கேப். இதை நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கோம். அதை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், மறக்காம கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இப்படி கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதியை மீறி தலைவர் அசால்ட்டா தப்பிச்சு போனதை பார்த்தோன்னே மெக்சிகன் கவர்மெண்ட் செம்ம காண்டாயிடுறாங்க. ஏன்டா கொய்யால நீ சொன்னதை கேட்டு உன்னை ஜெயில தூக்கி போட்டா நீ எங்களே ஏமாதிரி தப்பிச்சு போறியா? இனிமேல் உன்னை நாங்க சும்மா விட தயாராவே கிடையாது. உன்னை எப்படியாச்சும் முடிச்சு அடுத்த தடவை அமெரிக்காவுக்கே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய படையை ஃபார்ம் பண்ணி அடுத்த வருஷமே, அதாவது 2016 வருஷமே அவர் அலேக்கா பிடிச்சு தூக்கிட்டு போய் அமெரிக்காட்ட கொடுத்துடுறாங்க. அப்படி அமெரிக்காவுக்கு இவர் அனுப்புனதுக்கு அப்புறம் 2019 வருஷம் அவருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துறாங்க. அப்படி ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் யாராலையுமே தப்பிக்க முடியாத ஜெயிலான கொலராடோல இருக்கிற சூப்பர் மேக்ஸ் ஏடிஎக்ஸ் ஃப்ளோரன்ஸ் ஜெயில தூக்கி போட்டுறாங்க. அங்க போன நம்ம குட்ட பையன் எல் சாப்போ இன்னைக்கு வரைக்கும் அங்க இருந்தமா தான் களியை திண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இடத்துல எல் சாப்போ இப்ப களியை திண்டுட்டு இருந்தாலும் 2000 காலகட்டத்துக்கு அப்புறம் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நொட்டோரியஸ் கேங்ஸ்டர் அப்படின்னா அது எல் சாப்போ அப்படின்றத இந்த உலகம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 3 நொட்டோரியஸான கேங்ஸ்டர்ஸை பத்தி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நொட்டோரியஸ் கேங்ஸ்டர்ல யார் ரொம்ப மோஸ்ட் நொட்டோரியஸ் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுல அல் கஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா 1920 காலகட்டத்திலே பயங்கரமான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணியிருக்காரு, பயங்கர ஃபேமஸாகவும் இருந்திருக்காப்ல. அதே நேரத்தில் வயலன்ஸும் பயங்கரமா பண்ணியிருக்காப்ல. அதனாலே அவரை பார்த்தீங்கன்னா பப்ளிக் எனிமி நம்பர் 1 அப்படின்னு அந்த காலகட்டத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எல் சாப்போ எடுத்தாலும் மாடர்ன் நேரால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணியிருக்காப்ல, எக்கச்சக்கமா வயலன்ஸும் பண்ணியிருக்காப்ல, எக்கச்சக்கமா போதை பொருளையும் கடத்திருக்காப்ல, எக்கச்சக்கமா பிரிசன் எஸ்கேப்பும் பண்ணியிருக்காப்ல. ஆனா இவங்க 2 பேரையும் பாப்லோ எஸ்கோபாரோட கம்பேர் பண்றப்ப மார்ஜின் லெவல்ல பின்தங்க தான் செய்றாங்க. எஸ், பாப்லோ எஸ்கோபார் பார்த்தீங்கன்னா 1980 காலகட்டத்திலேயே போதை பொருளை இந்த உலகம் ஃபுல்லா கடத்திருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, இவர் எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் யோசிக்காம போட்டு தள்ளவும் செஞ்சிருக்காப்ல. சோ இந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆம்பிஷன் அண்ட் பிரசிடென்ட் அட்டாக்ஸ்னாலேயே இவர் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரை விட மார்ஜினல் லெவல்ல முன்னாடி இருக்க தான் செய்றாப்ல. அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே ஈவ்லா பயங்கரமா ஃபேமஸா இருக்கிற ஒரே ஆள் அப்படின்னா அது பாப்லோ எஸ்கோபார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கவங்ககிட்ட கூட போய் பாப்லோ எஸ்கோபாரை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா அவரை பத்தி தெரியுமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் விக்ரம் படத்துல கூட பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபாரை வச்சு தான் ஒரு தீம் மியூசிக்கே போட்டிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஈவ்லா உலகம் ஃபுல்லாமே ஃபேம் ஆகி இருந்திருக்காப்ல. சோ இப்படி தன்னுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இந்த உலகம் ஃபுல்லா காலுன்ற வச்சது, பயத்துல இந்த உலகத்தையே உரைய வச்சது. அதுக்கப்புறம் ஈவில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அல் கஃபோனையும் எல் சாப்போயும் லைட்டா பின்னாடி தள்ளி விட்டுட்டு நம்ம பாப்லோ எஸ்கோபார் தான் இந்த உலகத்தோட மோஸ்ட் நொட்டோரியஸ் கேங்ஸ்டரா இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காப்ல. அதுக்காக அல் கஃபோனும் எல் சாப்போவும் குறைஞ்சவங்க கிடையாது, மார்ஜினல் லெவல்ல தான் எஸ்கோபாரோட பின்தங்குறாங்க. இந்த வீடியோ வெறும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணமே தவிர இது யாரையும் மோட்டிவேட் பண்ணும் விதத்துல மேக் பண்ணப்படலாம். ஏன்னா இவங்க 3 பேரோட முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ ஜஸ்ட் என்டர்டைன்மெண்டா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.